ஏண்டி எதிரையா நீங்க போற உள்ள பாப்பா இருக்கிற போய் விளையாடா. எனக்கு அதான் வேணாம் போறீங்க அவனுக்கு மட்டும் தான் வர எதிரையா. ஐயோ ஒரு நிமிஷம், எனக்கு கல்யாணம் ஆக போகுது. இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஆசைப்பட்டாங்களேங்கிறதுக்காக ஒரு அரை மணி நேரம் அங்கே சும்மா உட்காந்துட்டு போயிடுறேங்க. ஏன் பயப்படுறீங்க? புது கார் வாங்குறதுக்கு முன்னாடி பழைய கார் ஓட்டுறது இல்லையா? சின்ன அனுபவம் தானே. இல்லைங்க, காருக்கு வேணால் சரியாக இருக்கலாம், வாழ்க்கைக்கு சரியாக இருக்காதுங்க. நான் இது அனுபவம் நினைக்கிற மாதிரி என் மனைவியை நினச்சா எங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்காதுங்க. வேணாங்க. இந்த ரூம்ல எத்தனையோ மிருகத்தை பார்த்துருக்கேன். முதல் முறையா நல்ல மனுஷனை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்னடா ஆச்சு? போலீஸ் ரைட் வந்துச்சுடா. என்னடா சொல்ற? டேய், நான் உள்ள ஒண்ணுமே பண்ணலடா. அது உனக்கு தெரியும்டா, போலீஸ் தெரியாதுடா. ஐயோ, என்ன பண்ணலாம்? பாத்துக்கலாம் வாடா. உனக்கு கல்யாணம் நிச்சயமா போகுது. நீயோ பெரிய வீட்டு பையன். இந்த டைம்ல மாட்டீங்கன்னா உனக்கும் குடும்பத்துக்கும் பெரிய அவமானம்டா. டேய் மச்சான், இந்த ஹோட்டலுக்கு பின்னால ஒரு வழி இருக்குது, அதுல நீ போய் நாங்க பாத்துக்கிறோம். அது சரிடா, உங்களெல்லாம் விட்டுட்டு எப்படிடா? டேய், அதெல்லாம் நாங்க பார்த்தோம். நீ கிளம்பி போலீஸ் வரதுக்குள்ள. சரிடா, நான் கிளம்புறேன். ஏய் மச்சான் மச்சான், போலீஸ் வரும், பெருசா ஏதாவது கொடுக்கணும்டா. என்கிட்ட நான் தரேன்டா. இது 10 ஒரு நிமிஷம். இந்த செயின் வச்சுக்கோ. எந்த காரணத்தை கொண்டு வந்து கேட்டக்கூடாதுடா. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியம்டா. சரிடா, நீங்க பாத்துக்கோங்கடா, நான் கிளம்புறேன். சரியா? பாத்துக்கடா. அண்ணா, இந்த செயினை வச்சுக்கிட்டு ஒரு 10,000 கொடுங்களேண்ணே. ஜப்பார்பா, இது ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட். இதை எடுத்து நீ எடுத்த காலி பண்ணும். நல்லா பாருங்கண்ணே, ஆசை ஆசை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டதுண்ணே. உன்னை யாரும் திருட்டு பையன் ஏமாத்திருக்கா, நீ நம்மள ஏமாத்த பாக்குறே. யாரையா திருட்டு பையன்? தங்கத்தை வேணா தப்பா சொல்லு, என் நண்பனை பத்தி தப்பா சொன்னா அடிச்சு மூஞ்சே பேத்துருவேன். பித்தளை செயினை தங்கம் சொல்லி ஏமாத்துறியே, நீ என்ன யோகியனா? எல்லா பையிலும் ஃப்ராட் பையிலுக்கு தான போகடா. ஏய், யாரையா ஃப்ராட்? யாரு தெரியுமா உனக்கு? சரி, நான் வந்துறேன். என்னையா பிரச்சனை இங்க? வாங்க இன்ஸ்பெக்டர், கவரிங் செயினை கொடுத்து தங்கம்னு ஏமாத்துறான். முதல்ல இந்த ஆள் அரெஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர். என்னையா? திமது தங்க நகை தான் சார். இதுக்கு வாங்கின ரசீது கூட என்கிட்ட இருக்கு சார். எங்க? இரு, அவனை வச்சுக்கிறேன். இதான் சார். யோ, இதுல என்ன எழுதிருக்குன்னு தெரியுதா? படிச்சிருக்கியா? இல்லைங்க சார், நான் படிக்கல, எனக்கு எழுத படிக்க தெரியாது. யோ, சரியான மட்ட சாம்பிராணியா இருக்க. இது சாம்பிராணி 400 கிராம் வாங்கினதுக்குள்ள பில்லு தான் இருக்கு. எங்காவது ஏமாந்து தொலைச்சிட்டு ஏன் இங்க வந்து எங்க உயிரை எடுக்கிற? சார், பார்த்தா பெரிய இடத்த பையன் மாதிரி இருக்கான். ஏதாவது தப்பு நடந்திருக்கும். என்னையா நடந்துச்சு? இல்ல சார், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பாண்டிச்சேரிக்கு சும்மா வந்தோம். அங்க எங்க ஹோட்டல்ல திடீர்னு போலீஸ் ரைடுனாங்க. அதான் நான் மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு வந்துட்டேன் சார். இப்போ எனக்கு ஊருக்கு போறது கூட காசு இல்ல சார். அதான் இந்த நகையை அடகு வைக்கலாமேன்னு வந்தா இந்த ஆள் இதை போலி நகைன்றான். உண்மையிலே இது தங்கம் சார். என் ஃப்ரெண்ட்ஸ் வேற அங்க தனியா தவிக்கிறாங்க சார். ஏதாவது உதவி பண்ணுங்க சார். எங்கயா நடந்துச்சு ரைடு? எந்த ஹோட்டல்? அது வந்து மாஸ் ஹோட்டல் சார். டிரைவர், மாஸ் ஹோட்டலுக்கு போ. இந்த ரூம் தான் சார். இந்த ரூமா? கான்ஸ்டபிள்ஸ் இங்க வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். சிகாமணி ஒரு முட்டாள்ரா. போலீஸ் வருது, அமுல்ட்டுறான்னு கேட்டோடனே நம்ம சாம்பிராணி பாய வச்சு பித்தளைய தங்கமா கொடுத்துடுற. அது எடுத்து கொடுக்குறான்டா. இவனுக்கெல்லாம் செக்யூரிட்டி வேலைக்கே செலக்ட் ஆகாதவனுங்க போலீஸ் நினைச்சிட்டு பறந்து அடிச்சுட்டு போறான். நம்ம வந்து அரசு மாதிரி ஒரு லம்ப் அமௌண்ட் எடுத்து செட்டில் ஆக வேண்டாம். ஏன்னா படிச்ச பொண்ணு கல்யாணம் போக போறோம். இனிமே நம்ம பெரிய அமௌண்ட் எடுக்க முடியுமோ எடுக்க முடியாதோ, அதனால மேக்ஸிமம் அமௌண்ட் எடுத்துடணும்டா. ஓகே, தம்பி, இந்த மாதிரி ஃப்ராட் எல்லாம் சும்மா விடக்கூடாது. நீங்க ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுங்க, எல்லாரையும் பிடிச்சி உள்ள தள்ளுறேன். வேணாம் சார், அவனுங்க என்கிட்ட எப்படி பழகுனான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் நல்ல நண்பனாக தான் சார் பழகிறேன். என்னை ஏமாத்திதான் நினச்சி இப்போ உள்ள சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க அப்படி சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் சார். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சார் ஏமாற்ற போகிறாங்க? எனக்கு வேறு கல்யாணம் ஆக போகுது. ஒரு படித்த பொண்ணு எனக்கு பொண்டாட்டியாக வரப்போகிறாங்க. அவள் பார்த்துப்பா சார். எங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வர போறேன்னு மாப்பிள்ளை கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டீங்களா? கோழி முட்டைக்கு சனி மூல தெரியாதவன் நம்ம மாப்பிள்ளை யார்? MBBS டாக்டர், இளவயசு. அடுத்தவனால பண்ண முடியாத ஆபரேஷனை நான் தான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு எங்கேயாவது சாதனைக்கு துடிச்சுக்கிட்டு தெரிவார். அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணலாமா? அப்ப சொல்லலையா? சம்பந்தியமாகிட்ட சொல்லியாச்சு, மாப்பிள்ளை பக்கத்துல தான் இருப்பார். இப்போ ஃபீல் பண்ண பிரயோஜனம்? 3 பேர்ல ஒருத்தன் ஃப்ராடா இருந்தாலும் சமாளிக்க முடியாது.
இதுல வேற 3 பேருமே ஃப்ராடா இருந்தா நீ வேற ஃப்ரெண்டு சொல்லிட்டாலே. அங்க நடந்த விஷயத்தை நீ அம்மாட்ட போய் சொல்லிடாத. ஆமா சொன்னா மட்டும் உன்னை விட்டுட்டு என்னதான் கொல்லும். இதுக்கெல்லாம் ஒரே வழி உன் கல்யாணம் தான். இது பொண்ணு வீட்டுக்காராச்சே. நாம வேற டாக்டர்னு போய் சொல்லி வச்சிருக்கோம். அங்க போய் அவங்க பார்த்தாங்கன்னா எல்லாம் ஆயிலும் கையுமா சுத்திட்டு இருப்பானுங்க. மாற்றத்துக்குள்ள ஏதாவது பண்ணுவோம். வா மாப்ள, வா போலாம். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு. உனக்கு எந்த வேலையா இருந்தாலும் இதான் முதல் வேலை. மரியாதையா வண்டி. ஐயோ, கார் வேற வெளியில நிக்குது. இந்நேரத்துக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும் போலடா. மாப்பிள்ள உன்னை கூட விட்டுருவானுங்கடா. வந்தா என்னதான் அடிப்பானுங்க. வாட ஓடிடலாம். சரி மாப்பிள்ளை வீடு பார்க்க பொண்ணு வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. உள்ள வந்து எல்லாரையும் கவனிக்க வாங்க. அதிர்ச்சியில அம்மா மூளை குழம்பிச்சோ. மா, இந்நேரத்துல என்ன போய் உள்ள கூப்பிட்டு இருக்க நீ? முதல்ல உள்ள வாங்கடா, பாக்கி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வாங்க. என்னத்த அடி வாங்குறது? தம்பி, உனக்காக நாங்க செய்யற தியாகம். தம்பின்னு உன்னை நான் கூப்பிடுறது இதுதான் கடைசி தடவை. உங்களை டாக்டர் சிகாமணின்னு தான் கூப்பிடுவோம். பாரம்பரிய குடும்பத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். வணக்கம் 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 மாமா. வணக்கம் டாக்டர் மாப்பிள்ள. டாக்டர் மாப்பிள்ள என்னெல்லாம் சும்மா உட்காந்துருக்கீங்க? டிவி பார்க்க வேண்டியதானே? போடுங்க போடுங்க டாக்டர் மாப்பிள்ள. பணத்தை பறிக்கிறாங்க. எந்த ஒரு நோயையும் ஒரே யாராலையும் குணப்படுத்த முடியும்? முறையான சொல்லுங்க பெரிய மாப்பிள்ள. மருந்து சாப்பிட்டா ஒரு வியாதியை கொஞ்சம் கொஞ்சம் குணப்படுத்த முடியும். வழுக்க தலையில ஒரே நாள்ல முடி முளைக்கும். ஆண்ட குறைவு 24 மணி நேரம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாப்பிள்ள. அது மாப்பிள்ள, நீங்க ஒரு கொள்கை உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷம் பணம் இல்லையா? அதனால எதுக்கு உங்களை பிரச்சனை பண்ணணும்னு ஏன் மச்சான கூட்டி நீங்க வந்துட்டு மாப்பிள்ள. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க சொன்னதை மண்டையில ஏத்திக்கிட்டு இங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. மச்சா வேற பக்கத்துல இருக்காரு. டிவில பாருங்க மாப்பிள்ள. ஆசைக்கு ஒரு அளவே கிடையாது. அவர் இப்படி நம்ம குடும்பத்துக்கு மாப்பிள்ளை வர முடியும்? ஏன், அவருக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப வாங்க போலாம். எனக்கு டாக்டர் மாப்பிள்ள போது மூடிக்கிட்டு உட்காரு. மச்சா தொல்லையால போன கட் பண்ண முடியல மாப்பிள்ள. வச்சிருங்க. என்னது தலை ஆடுது? மச்சான் மச்சான் மச்சான், சத்தியம் பண்ணி சொல்றேன், தலை ஆடுது. சத்தியம் பண்ணி எதுக்கு சொல்லணும்? தலை ஆடிட்டு தானே இருக்கு. நான் எந்த தலையை சொல்றேன், நீங்க எந்த தலையை சொல்றீங்க? தலை நாவே ஒண்ணுதான். ஊருக்கே தெரியும். எனக்கு தெரியாதா? நான் என்ன முட்டாளா? வீட்டுக்கு என் பையன் ஒரே வாரிசு. அப்பா கிடையாது. செல்லமா வளர்ந்த பையன். மச்சான், மறுபடியும் சொல்றது கேளுங்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நீங்க மேல மேல சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு நகை இவ்வளவு போடுங்க அவ்வளவு போடுங்க நான் கேட்க போறது இல்ல. உங்களுக்கு எவ்வளவு இஷ்டமோ அவ்வளவு நகை போடுங்க. மச்சான், திரும்பவும் சொல்ற, தலை ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ ஆண்டவா, மனசு உசுரோட இருந்தா தலை ஒட்டிக்கிட்டு தாயா இருக்கும். யா அப்படி கேணத்தாம பேசிட்டு இருக்கேன். இப்ப என்னாச்சு? மன்னிச்சுங்க, மைத்துனர் தொந்தரவு. நீங்க மேல ஏறி வாங்க. எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். நிச்சயதார்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. நாளைக்கு நாளும் நாங்க ரெடி. எங்க குடும்ப ஜோதிடர் கலந்து பேசிட்டு நாளைக்கே நல்ல செய்தி சொல்றோம். அப்ப நாங்க புறப்பட்டுங்களா? ஒரு நிமிஷம் எனக்கு தலையை பேத்திட்டு உதடு மூக்கு தெரியல. வாயா, ஆமா எல்லாரும் போயிட்டு வரோம். வரோம். என்ன சிவகார்த்திகேயன் இங்க வந்து பாத்தீங்கிட்ட? முதல்ல வெளியே வா. இல்ல நான் வர மாட்டேன். அட வாப்பா. டாக்டர் கோட்டை போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தேன். ஏன் கெட்டப்ப பார்த்தா எனக்கே பயங்கரமா இருந்துச்சு. அதான் ஓடி போய் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். இது எந்த போர்டு மாதிரி இருக்கு? இல்ல, அந்த தலை டக 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 டக. இது எந்த ட்ரெஸ் மாதிரி? எந்த குருவாயப்பா எல்லாம் மாறியோ. எந்த ஆயில் பிசினஸ் ஸ்பாயில் ஆகியோ. ஐயே, ஆயில்காரன் வந்துட்டான். வாயை திறந்தா எல்லாம் ஸ்பாயில் ஆயிரும். திறந்தா தானே சம்பந்தியமா உத்தரவு. என்னது அது? கோயில் இது மூலிகை. இதெல்லாம் எதுக்கு இங்க கொண்டு வந்த? சித்த மருத்துவ. சத்தமே போடாதே. நீ யாரு? ஏய், எந்த ட்ரெஸ் மாதிரி? இல்லடி அட்ரஸே மாறி வந்திருக்க. யார் நீ? அவனோட போர்டெல்லாம் மாறி. இல்லடி ரோடே மாறி வந்திருக்க. யாரு? இல்ல இருங்க. அவன் என்னமோ சொல்றதுக்கு வர, அது என்னன்னு கேட்பான். இங்க வாங்க, நான் சொல்றேன். என்ன? அவன் கொஞ்சம் மென்டல். இல்ல இங்க ஒரு சின்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல. சொன்னா கேள் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு என்ன ஒரு இதுவா? இருங்க. யோ, யார் நீ? நான் சப்ளையர் ஆகும். என்னங்க மறுபடியும் இழுக்குறீங்க? அவன் பொம்பளைங்களை சப்ளை பண்றான். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க, உங்களுக்கு சப்ளை பண்றான். இல்ல சார், பிசினஸ் கெட்டு போய். பெரிய கப்பல் பிசினஸ். ஆயில ஊத்தி தீய கொடுத்து விடும். போல போயிட்டு ஒரு என்ன விஷயம்? ஏன் கள்ளம் பறையணும்? என்ன சொல்றான்?
உங்களை ஜாதி பேர சொல்லிட்டு பஸ் ஜாதி பேர் நடக்கணும். எனக்கு காரியம் பண்றியா? சிலம்ப சின்ன துறைக்கு காரியம் சொட்ட சுரிஞ்சுக்கிட்டே ஏதோ சொல்ல வந்தா சொல்ல விடாம பண்ணிட்டாங்களே. எப்படி ஒரு ஆயில் கொண்டு வந்தவனா ஆஃப் ஆயில் ஆக்கி அனுப்பி விட்டோம். பெரிய சிபிஐ கண்டுபிடிக்க வந்துட்டாராம். நாங்கெல்லாம் எத்தனை பேரை குழப்பி குடும்பம்